மனசாட்சியே இல்லையா? எதுக்கு உனக்கு இவ்ளோ வன்மம்? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையா நடந்துக்க மாட்ட? மனுஷனா இருந்த என்ன மிருகமா மாத்தினதே நீங்க தானே? ஏம்மா, யார் உன்னை இப்படி எல்லாம் பேச சொல்றது? உங்க பையன் வெற்றி. அடப்பாவீங்களா, இப்படி ஒரு ட்விஸ்டா இந்த ஸ்டோரியில? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. வெற்றி, உன்னை ஒரு வெகுளின்னு நினைச்சேன். நீ இவ்ளோ பெரிய வில்லனா? போதுமா உனக்கு? இப்ப சந்தோஷமா? மனசை குத்தி குத்தி காயப்படுத்தி அமைச்சிருக்க. தன் புள்ளதான் எல்லாத்துக்கும் காரணம்னு நம்பி அவங்க போறாங்க. இப்போ எப்படி வேதனைப்பட்டிருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? உனக்குதான் உன் மேல அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லையே. இன்னொருத்தவங்க உன் மேல அன்பு வைக்கிற மாதிரி நீயும் நடந்துக்கல. இந்த குடும்பமே அழிஞ்சாலும் உன் மனசுக்கு சந்தோஷமே கிடைக்காது. இங்க பாரு, பழி வாங்குற எண்ணம் இருக்கிற வரைக்கும் கடைசியா கிடைக்க போறது வெறும் வெறுமைதான். ஒரு நாள் உனக்கு அது புரியும். சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. இப்படி நீ அடிக்கடி வேதனைப்பட்டு அடுத்தவங்களையும் வேதனைப்படுத்தணும். நீ சொன்ன வெறுமை எனக்கு வருதான்னு நான் பாக்குறேன். வச்சிருட்டா? நான் புறப்படுறேன். நில்லுங்க. தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. நீங்க அமைதியா இருந்தா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? பாவங்க அவ. யார சொல்ற? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நான் தான் பார்த்தேனே. என்ன சொல்ற லட்சு? என்ன சொல்றதுன்னு தெரியல. முத நாள் அவ வந்த அன்னைக்கே எனக்கு உங்க மேல சந்தேகம். இன்னைக்கு அது ஊர்ஜிதமாயிடுச்சு. ஒரு குழந்தையோட தன்னை ஏமாத்தினவன தேடி வந்து நம்ம வீட்டுல அடைக்கலமா இருக்கா. லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட அவளை கொண்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுருக்கா. அப்படி இருந்தும் அவளை வேலைக்காரி மாதிரி நினைக்கிறீங்களே. வேலைக்காரியா? ஆமா, அவளை கூப்பிட்டு பைக் சாவி காணோம் தேடுன்னு சொல்லிருக்கீங்க. பாவங்க அவ. அவளும் தரையில உட்காந்து தேடிட்டு இருக்கா. அப்ப நீங்க அவளை வேலைக்காரி மாதிரி தானே நினைக்கிறீங்க? அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அவ அத கூட செய்ய மாட்டாளா? அவ செய்ய மாட்டேன்னு எங்க சொன்னா? ஆனா நாம அந்த பாவத்தை செய்யணுமா? சீக்கிரமே அவ யார தேடி வந்திருக்காளோ அவனை கண்டுபிடிச்சு அவகிட்ட ஒப்படைப்போங்க. நீங்க அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? அவதான் எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாளே. போட்டோ கூட இல்லங்கறா. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இருந்தாலும் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நான் மாமா கிட்டையும் காலையில அதுதான் சொன்னேன். இத பாருங்க, அவ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் அவளும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். வேலைக்காரி மாதிரி நினைக்காதீங்க, சொல்லிட்டேன். சரி, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? வேற ஏதாவது பேச. பேச வேண்டியதெல்லாம் வீட்டுல வந்து பேசிக்கலாம். நான் கோயிலுக்கு போறேன், நீங்க கடைக்கு போங்க. சரி, பார்த்து போயிட்டு வா.
சந்தோஷ் ஹாய்டா. டேய் எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது? டெய்லி நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஏன்டா மாப்ள, ஏன்டா இவ்வளவு எமோஷன் ஆகுற? ஜெனி என்ன நிம்மதியா வாழ விட மாட்டா போல இருக்கா. என்னதான்டா சொல்றா? அவளுக்கு என் கூட வாழணுமா? ஒவ்வொரு நிமிஷமும் இந்த விஷயம் எல்லாம் லட்சுக்கு தெரிஞ்சிருமோன்னு பதட்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. டேய், லட்சுக்கு மேல எதனா சந்தேகம் வந்திருக்கா? சந்தேகம் வந்தா கூட பரவாயில்லன்னு தோணு. அவ என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. அவளுக்கு துரோகம் பண்றங்கிற குற்ற உணர்ச்சி வர என்ன கொல்லுது. சரி, நீ எங்க இருக்க? நான் உங்ககிட்ட பேசணும்டா. டேய், நான் இப்பதான்டா சென்னைக்கு வந்திருக்கேன். நைட்டுக்குள்ள எப்படியும் பொள்ளாச்சி ரீச் பண்ணிடுவேன். நம்ம நாளை காலையில மீட் பண்ணுவோம். டேய் பிரதீப், இந்த ஜெனி விஷயத்துல நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ ஒன்னும் கவலைப்படாதடா. வந்து 2 பேரும் நிக்க வச்சு பேசிடுவோம். பேச்சுவார்த்தைக்கு மட்டும் ஒத்து வரலைன்னா அவளை வேற மாதிரி கதையை முடிச்சு விட்டுரும். டேய், இது எதுவும் லட்சுக்கு அதுக்கு போகாம பாத்துக்கோ. டேய், அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ ஏன்டா கவலைப்படுற? சரிடா, உன்னை தாண்டா மழை போல நம்பி இருக்கேன். அதான் சரி பண்ணலான்னு சொல்றல மச்சான். மச்சான் வந்துடுறேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். சரிடா. இவனை போய் ஏன் இப்படி டார்ச்சர் பண்றான்? நம்ம எது சொன்னாலும் நம்பி தொலைக்க மாட்டாரு. ட்ரை பண்ணி பாப்போம். சக்தி, இந்த சட்டை உங்களுக்கு நல்லா இல்ல. பொருத்தமே இல்லாத பொண்டாட்டியே சகிச்சிட்டு இருக்கேன். சட்டைக்கு என்னடி? ஆமாங்க, நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லதான். நான் மட்டும் இல்ல, தங்கவேல் மாமாக்கு தேனக்கா பொருத்தம் இல்ல, உங்க தம்பி கதிருக்கு தனம் பொருத்தம் இல்ல, இவ்ளோ ஏன் உங்க அப்பா அம்மாக்கு கூட பொருத்தம் இல்ல. என்னடி உளர்ற? உண்மையை சொன்னா உங்களுக்கு உளர்ற மாதிரி தான் தோணும். இந்த வீட்லயே பொருத்தமான ஜோடி யார் தெரியுமா? உங்க 2வது அண்ணன் வெற்றி மாமாவும் அவர் பொண்டாட்டி லக்ஷ்மியும் தான். இந்த வீட்லயே பொருத்தமான ஜோடி யார் தெரியுமா? உங்க 2வது அண்ணன் வெற்றி மாமாவும் அவர் பொண்டாட்டி லக்ஷ்மியும் தான். நான் சரியா சொல்றேனா இல்லையான்னு பாக்குறீங்களா? ரொம்ப தெளிவா கரெக்டா சொல்றேன். வெற்றி என்ன ஆசைப்படுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி லக்ஷ்மி வேஷம் போடுறா. மொத்த குடும்பமும் அந்த வேஷத்துல ஏமாந்துட்டு இருக்கு. ஆனா உங்க கண்ணுக்கு நான் மட்டும்தான் கெட்டவளா தெரிவேன். நான் உங்க மேல ஆசைப்பட்டேன். அதுக்காக என் கேரக்டரை மாத்திக்காம நான் இப்படிதான் வந்து உங்க முன்னாடி நின்னேன். ஆனா அது உங்களுக்கு பிடிக்கல. மத்தவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கணும். அப்போ உங்க கண்ணுக்கு நான் ரொம்ப நல்லவளா தெரிஞ்சிருப்பேன். ஏய், காலையில எந்திரிச்சதும் ஏன் இப்படி மூச்சு பிடிச்சு கத்திட்டு இருக்க? ஆமாங்க, கத்துறது தான் என் குணம். அதுதான் என் பிரச்சனையும். அமைதியா காரியத்தை சாதிச்சுட்டு போக எனக்கு தெரியல. சத்தம் இல்லாம இந்த வீட்டு சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போறவங்க தான் உங்க கண்ணுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனா நீங்க சுதாரிக்கிற வரைக்கும் சுரண்டி பொழைக்கிறவங்க வெயிட் பண்ண மாட்டாங்கல்ல. மொத்தமா முழுங்கி ஏப்பம் விட்டு போயிடுவாங்க. சரி, ஒரு நிமிஷம் சக்தி, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? யார சொல்றேனாவது புரியுதா? நல்லா புரியுதுரி. இந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வேலை இல்லாம வெட்டியா இருக்கீங்கன்னு புரியுது. ஏதாவது ஒரு பிரச்சனைய புதுசு புதுசா கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இந்த குடும்ப பொறுப்பு முழுக்க லக்ஷ்மி கிட்ட இருக்கு. அவ மூலியமா எல்லா பணமும் வெற்றியோட அக்கவுண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. என்கிட்ட கோவப்படுறீங்களே, இதே கோவத்தை போய் உங்க அண்ணன் கிட்ட காட்டுங்க பாப்போம். ஏன் பணத்தை உங்க அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு கேளுங்க. நீ நம்புற மாதிரி வேற ஏதாவது சொல்லு. தெரியும், நான் சொன்னா நம்பவே மாட்டீங்கன்னு தெரியும். இது நானா சொல்லல, லக்ஷ்மியே அவ வாயால சொன்னான். உன்கிட்ட வந்து சொன்னாங்களா? என்கிட்ட வந்து சொல்லல, உங்க அம்மா கிட்ட வந்து சொன்னான். என் பேச நம்பல இன்னும். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க.
நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு உண்மையா இருந்தா இருக்காதுரி. எனக்கு வெற்றி அண்ணனை பத்தி நல்லா தெரியும். நான் இதை அம்மா கிட்ட கேட்க மாட்டேன், நேரா போய் வெற்றி அண்ணன் கிட்டயே கேட்கிறேன். நல்லா தொடடா, அங்கெல்லாம் அழுக்கு இருக்கு பாரு. மா வாயில சொல்றது ஈஸி, வந்து செஞ்சு பாரு வா. எனக்கு கை முடியலடா, இல்லைன்னா நானே நல்லா அழகா தொடச்சு வச்சிருப்பேன். இல்லன்னா அப்படியே செஞ்சிருவேன். காரம் தானடா துடைக்கிறேன், என்னமோ கலெக்டர் வேலை பார்க்குற மாதிரி பந்தா பண்ணிட்டு இருக்க. அதைத்தான் செஞ்சு பாருன்னு சொல்றேன். இப்ப குச்சி எல்லாம் இருக்கு பாரு. இந்த பாரு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன கண்ணு, கார் ஒரே அழுக்கா இருக்கு, கழுவி தொடச்சிட்டு இருக்காமா. நான் தான் நேத்தே சொன்னல அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே கேக் கட் பண்ணணும்னு. காலையில மறந்துடுவேன்னு நினைச்சேன். மறக்கிறவளா இருந்தா ஏன் நேத்தே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்க போறேன்? போ, நேத்து வாங்கி கொடுத்த சட்டையை போட்டு வா போ. நான் உள்ள போய் கேக் ரெடி பண்றேன். சீக்கிரம் போ. என்னம்மா பண்றது? என்னடா அது, சட்டையை போட்டு வர சொல்றா? புரியலையே. வா போய் சமாளிப்போம். வாடா. ஏங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணுமா? இன்னைக்கு அருளுக்கு பர்த்டே, வாங்க போய் கேக் கட் பண்ணலாம். வாங்க அண்ணி. என்ன அருளுக்கு பர்த்டே அதானே? ஆமா அண்ணி, உங்க ஒரு ஆளுக்கு தான் ஞாபகம் இருக்கு. சரி வாங்க போலாம். கண்ணு, ஏன் அருள், இன்னும் நீ ஷர்ட் மாத்தலையாடா? இந்த சட்டையே நல்லா தானே இருக்கு இந்தோ. நான் உன்னை இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு கேட்கல, போய் புது ஷர்ட் மாத்திட்டு வான்னு சொன்னேன். போ. என்னடா நின்னுட்டே இருக்க? போ. கண்ணு, அந்த சட்டையை போட்டு வந்தா கன்றாவியா இருக்கும்னு நினைக்கிறேம்மா. ஏய், என் செலக்ஷன் என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கு? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்தேன். சரி ஒரு நிமிஷம் இரு. இத போட்டுட்டா கோமாளி மாதிரி இருக்காது? எப்படி அப்படி ஆச்சு? யாரால ஆச்சுன்னு கேளு. நேத்து நைட்டே கண்டுபிடிச்சிட்டேன். என் ரூம்குள்ள நுழையும் போதே கதவை சாத்தி ஒரே அடி அடிச்சிடலாம் தான் யோசிச்சேன். தப்பிச்சிட்டான். இருங்க, அவன் ஏதோ சொல்ல வரான், சொல்லட்டும். அருள், யாருன்னு சொல்லு. நான் யாருன்னு சொன்னாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது இந்தோ. முதல்ல நீ சொல்லு, என்ன செய்யணும்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்ல இருக்கிற பெருச்சாளி தான். காத்து வட்டுன்னு நைட்டு கதவை திறந்து வச்சு தூங்கிட்டேன். அது வந்து சட்டையை கடிச்சு போட்டுருச்சு. வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல, ஒரு நாள் மருந்து வச்சு கொல்லணும். இவ்ளோ அஜாக்கிரதையாவாடா இருப்ப? அவனை திட்டாதீங்க. ஆமாப்பா, திட்டாதீங்க. இப்ப என்ன கேக் கட் பண்ண போறீங்களா இல்லையா? அண்ணி, நல்ல ஷர்ட் அண்ணி. நல்ல ஷர்ட் தான், அதான் போயிடுச்சே, விடுமா. இப்போ அருளுக்கு நீ நிஜமாவே சட்டை கொடுக்கணும்னு நினைச்சனா, நேத்து தெருவுக்கு ஒரு 5-6 சட்டை வாங்கிட்டு வந்தல, அதுல ஒண்ணு எடுத்து கொடுத்துரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அது என் புருஷனுக்காக நானே செலக்ட் பண்ணது. அருளுக்கு நீ நிஜமாவே சட்டை கொடுக்கணும்னு நினைச்சனா, நேத்து தெருவுக்கு ஒரு 5-6 சட்டை வாங்கிட்டு வந்தல, அதுல ஒண்ணு எடுத்து கொடுத்துரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அது என் புருஷனுக்காக நானே செலக்ட் பண்ணது. அருள்,
நாளைக்கு வேணா உனக்கு வேற ஷர்ட் எடுத்து தரேன்டா. தப்பா நினைச்சுக்காத. சாரி. அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. சரி கேக்குங்க. அதானே. சரி வா வாங்க நீ. நாளைக்கு நாம 2 பேரும் போய் அருளுக்கு சட்டை எடுத்து கொடுத்துடலாம். சரிங்க, இந்தாங்க. நேத்து நைட் அவன் கண்ணுல தெரிஞ்ச கொலவெறி எங்க போச்சுன்னே தெரியலையே. இப்ப நாய்க்குட்டி மாதிரி அவ காலை சுத்திக்கிட்டு இருக்கான். என்னங்க கேக் இவ்வளவு சின்னதா இருக்கு? அடப்பாவி, அருள் மேல இருந்த கோவத்துல சின்னதா வாங்கிட்டு வந்துட்டு இப்ப சமாளிக்கிறானா? அட பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? கேக்கா முக்கியம்? என் பிறந்த நாளை கொண்டாடணும்னு நினைச்சா உன் மனசுதான் முக்கியம். ஐயோ ரொம்ப ஐஸ் வைக்காத. வந்து கேக் கட் பண்ணு. இந்தா. ஊது. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. டேய், முதல்ல எடுத்து இந்துவுக்கு ஊட்டி விடுறா. அதெல்லாம் வேண்டாம், முதல்ல அம்மாவுக்கு கொடு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் அம்மாக்கு தான் விட்ட போற. 2வது கேக்கு உனக்கு தான் ஸ்பெஷல்ல. சோ உனக்கு பெரிய கேக். ஓகே? ஹே வேண்டாம். சாரி 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 சார். அவர் மேல கிரீம் போஸ்ட் சாரி சொன்னா விட்டுருவேனா? இரு, உனக்கு இருக்கு. ஏய் ஏய் இரு. ஏய் இது ஐயோ அம்மா சாரிமா, ப்ளீஸ். என் மேல அடிச்சிட்டு சாரி சொன்னா விட்டுருவேனா? ஆமாமா சாரிமா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்து சூப்பரா இருக்கு. லூசு பாருங்க எப்படி கிரீமா பூசி வச்சிருக்கான்னு. எருமை எருமை. வெற்றி மாமா வீட்ல இல்லையோ என்னவோ. என்ன முறைச்சு என்ன பிரயோஜனம்? மா மா என்னப்பா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, நான் நல்லதா இருக்கேன். அத்தை, வெற்றி மாமாவை பாத்தீங்களா? நீங்க அவரை தானே தேடி வந்தீங்க?
நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஏன்டா அவளை திட்டுற? அம்மா இவ பிரச்சனை பண்ணதுலயே இருக்காமா. சரி நீங்க யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அத்தையும் வெற்றி மாமா தான் எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. நான் உன்னை பேசாதன்னு சொன்னேன். சரி நான் பேசல, நீங்களே கேளுங்க. என்ன கேட்கணும்? அது வந்துமா, நீங்களும் பேசாதீங்க, என்னையும் பேச விடாதீங்க. அப்புறம் எப்படி பிரச்சனை தீரும்? என்னடா சக்தி? அது வந்துமா, லக்ஷ்மி அண்ணி இப்பெல்லாம் நம்ம கிட்ட நடந்துக்கிறது அதை பத்தி நான் இல்லம்மா, விடுங்கம்மா, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கேட்கறதுக்கே வாய் வர மாட்டேங்குது. ஆனா உங்க அண்ணன் கூசாம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருல. இப்படி தள்ளுங்க, நானே கேட்டுக்கிறேன். அத்தை, லக்ஷ்மி அக்கா இப்படிலாம் நடந்துக்கிறதுக்கு காரணம் வெற்றி மாமா தான் உங்ககிட்ட அவங்களே சொன்னாங்களா இல்லையா? அம்மா அப்படி ஒன்றும் இல்லை தானே? அத்தை, இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க வார்த்தையில தான் என் வாழ்க்கையே இருக்கு. நீங்க மட்டும் இல்லன்னு சொல்லிட்டீங்க, உங்க புள்ள இப்பவே என் கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளிடுவாரு. அத்தை சொல்லுங்க அத்தை. நீங்களும் லட்சுமியும் பேசுனத நான் கேட்டேன்.